நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மருமகளே, என்ன மருமகளே இப்படி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க? அவ கோவமா உட்கார்ந்திருக்கிறத பார்த்தாலே தெரியல. என்னமோ நடந்திருக்கு. என்ன நடந்தது சொல்லுமா? கோடீஸ்வரர் மருமகளுக்கு கோவம் வருமா? ஆனா என் மருமக இப்படி மனசொடிஞ்சு உட்கார்ந்துட்டு பாக்குறப்போ என் நெஞ்சே உடையுதுயா. அம்மா, இப்படி நோய் பேசிட்டே இருக்காத. கலைக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் என் உயிரையே கொடுப்பேன். என்னாச்சு கலை? மங்கா சும்மா இரு. ஆளுக்கு சும்மா இருக்கீங்களா? கொஞ்சம் சும்மா இருங்க. அவளுக்கு ஒண்ணும் இல்ல. அவ கொஞ்சம் டயர்டா இருக்கா. என்ன கலை? அதானே? இல்ல கண்ணா, அந்த செல்வராணியோட அண்ணி என்ன அவமானப்படுத்திட்டா. யாரு அந்த சுண்டலியா? என்ன சொன்னாவ? எப்பா நான் தான் கேட்டுட்டு இருக்கல. நீ எதுக்கு குறுக்க பேசிட்டு இருக்க? நீ சொல்லு கலை. எங்க அம்மா கிட்ட ஏமாத்தி செயின் வாங்குறதுக்காக தான் அவங்க பேரை வச்சான்னு கேட்டேன். அதுக்கு நம்ம குடும்பத்தை கேவலமா பேசுறா. நீ வேணா உன் பிள்ளைக்கு உடுக்கன்னு பேர் வச்சுக்கோ. உங்க மாமா தான் உடுக்க எடுக்கிறாருல, அதை எடுத்து உன் பிள்ளை கழுத்துல மாட்டுன்னு சொல்றா. அப்படியே சொன்னாவ? பாத்தியாப்பா? அப்பா நீ கொஞ்சம் சும்மா இரு. அவன பேசி முடிக்கல. அவ சிண்டு பிடி செவுத்துல நாலு சாத்தா சரியாயிடும். அவளை நான் தூக்கி போட்டு மிதிச்சாதான் சரிப்பட்டு வருவா. மங்கா நீ பேசாத, சும்மா இரு. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நீங்க போய் நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்திட்டு வாங்க போங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? அவன முழுசா சொல்லி முடிக்கல. அவளை கொஞ்சம் பேச விடுங்க. கலை என்ன சொல்லு கலை? அதான் அவ என்னமோ கிராமத்துக்காரியா, அவ பேசினா ரொம்ப நாரிடுமா. அப்படியே பேசுறவ பாத்தியாப்பா? அண்ணி வந்து புதுசுல வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது. இப்ப விட்ட முதலே முழுங்கிடுவாங்க போல இருக்கு. அவங்க பிள்ளைக்கு அம்மா செயின் போட்டது எனக்கு பொறாமையா. கண்ணா பொறுத்தது போதும். அம்மா சொல்ற பொங்கி எழு. இவ பெரிய மனோகரா படத்துல வர்ற கண்ணாம்பா. நீ பேசாம இரு. இதோ பாருமா, அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? உங்க அம்மா அவங்க கூட இருக்கிறதா நினைக்கிறாங்க. நாம சண்டை போடுறதை விட்டு போட்டு வேற ஏதாவது ஒண்ணு செய்யணும். என்னப்பா பண்ணலாம்? ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணுடா. உங்க அம்மாவை செயின் போட வைக்கணும் கலை. கண்ணா நம்ம என்னப்பா ஃபங்க்ஷன் பண்றது? என் பேரனுக்கு பேர் வைப்போம். அதானே? அதான் ஆல்ரெடி பேர் வச்சாச்சுப்பா. அதே பேரை வச்சு ஃபங்க்ஷன் பண்ணுவோம். நீ ஃபங்க்ஷன் பண்ணல? ஆமா ஃபங்க்ஷன் பண்ணிடுவோம். அசத்தரா ஒரு 50 ஆடுகளை வெட்டி அசத்தரா பிரியாணி போடுவோம். ஆமா அப்பா பிரியாணி. எப்ப என்னப்பா முட்டாதமா பேசுற? 5 பவுன் செயினுக்காக 50 ஆடை வெட்டி பிரியாணி போடுறங்கற? அட எவன்டா இவன்? இது செயின் பிரச்சனை இல்லடா, கௌரவ பிரச்சனை. ஜெயிக்கிறது அந்த முண்டக்கண்ணி ஃபேமிலியா இல்ல இந்த உடுக்க ஃபேமிலியா காட்டணும்டா. எல்லாத்தையும் விட உங்க அம்மா நம்ம பக்கம் இருக்காங்க நிரூபிக்கணும். யோ உன் ஐடியா நல்லா இருக்கு. கலக்கறப்பா எப்படிப்பா இது? அப்பப்ப அது வரும்ல. மங்கா கேட்டியா? டேய் உன் குழந்தைய தூக்கிட்டு வா. தூக்கிட்டு வாடா. அதை வச்சு தான் இனி பெரிய பிளானே பண்ணணும்டா. தூக்குறேன்ப்பா. தூக்கிட்டு வா. கலை இதுக்கு ஒரு முடிவு பண்றோம். Hi, Johnny. Hello, sir. Hi, Arthur. Hello, sir. Have a seat. Thank you. You must be surprised. How I know you, how I have contacted you. இல்லையா? நீங்க எங்களோட பிசினஸ் பண்ணிருக்கீங்க. எங்களோடனா என்னோட மாமாவோட. My uncle is Mr. Vishwanath. You know him? Yeah. இப்போ நான் உங்களை கூப்பிட்டிருக்கிறது ஒரு பிசினஸ் மீட்டிங்காக. அதுக்கு முன்னாடி shall we observe a 2-minute silent prayer? ஒரு மௌன அஞ்சலி? Will you please get up? மௌன அஞ்சலி செய்யலாமா? மௌன அஞ்சலினா? மௌன அஞ்சலினா அப்சர்விங் சைலன்ஸ் ஃபார் த சோல் டு ரெஸ்ட் இன் பீஸ். எங்க நாட்டில் இறந்தவங்களுக்காக இந்த பிரார்த்தனை செய்வோம். ஓகே. யார் இறந்துட்டாங்க மிஸ்டர் ஜிஜே? நல்ல தம்பி. வாட்? நல்ல தம்பி செத்துட்டாரா? எங்களால நம்ப முடியல மிஸ்டர் ஜிஜே. நீங்க நம்பினாலும் நம்பலைனாலும் அதுதான் உண்மை மிஸ்டர் ஆர்த்தர். நீங்க சமீபத்துல நல்ல தம்பி மீட் பண்ணீங்களா? இல்ல. போன்ல பேசுனீங்களா? இல்ல. நீங்க போன் பண்ணினாலும் ரெஸ்பான்ஸ் இருந்திருக்காது. அவர் போன் டெட்டாவே இருந்திருக்கும். கரெக்டா? எஸ் மிஸ்டர் ஜிஜே. பிகாஸ் நல்ல தம்பி இஸ் டெட். His phone is also dead. Understand? எப்படி செத்தாரு நல்ல தம்பி?
போலீஸ் என்கவுண்டர் பண்ணி அவரை தீத்துட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அவரை க்ளோஸ் பண்ணதை யாருக்கும் தெரியாம மறைச்சிட்டாங்க. கொஞ்ச நாள்ல நல்ல தம்பின்னு ஒருத்தன் இருந்தான் வாழ்ந்தாங்கிறதையே எல்லாரும் மறந்துடுவாங்க. சோ சேட். இது எப்படி நம்பாது மிஸ்டர் ஜிஜே? நம்பணும், நம்பிதான் ஆகணும். நல்ல தம்பி செத்தது மட்டும் இல்ல, இனிமே உங்க வேலையெல்லாம் இங்க இந்தியாவில் நடக்கணும்னா நீங்க நம்பணும், எங்களை நம்பணும், நம்பித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஓகே, I'll give you some time. You take about a week's time. அவரை காண்டாக்ட் பண்ண முடியுதா பாருங்க. அவர் வராரா வரலையா? வரலன்னா நீங்க என்ன நம்புவீங்கல்ல? இத பாருங்க சார், நீங்க நல்ல தம்பிக்கு கோடி கோடியா கொட்டி கொடுக்குறீங்க. அந்த கோடியெல்லாம் உதறிட்டு அவன் எங்க போவான்? அவன் போகல, போலீஸ் என்கவுண்டர்ல அவன் உயிர் போயிடுச்சு. நீங்க போய் சொல்றீங்க மிஸ்டர் ஜிஜே. நான் சொல்றது உண்மைன்னு நம்பினா நீங்க எங்களோட பிசினஸ் வச்சுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நல்ல தம்பி மாதிரி ஒரு பிரில்லியன்ட் பாய் நான் பார்த்ததில்லை. He is very talented. He must be alive. I don't believe he is dead. நாங்கள் அவர் வர வரைக்கும் வெயிட் பண்றோம். As you please. நீங்க போறதா இருந்தா போங்க. பட் நீங்க அவர் செத்துட்டார்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் இங்க வந்தீங்கன்னா you will not be able to do any business with me. Is that okay with you? சொல்லுங்க மிஸ்டர் ஜானி. நாங்க உங்களை நம்புறோம் மிஸ்டர் ஜிஜே. Thank you. வெல்கம். நீங்க? Definitely. We trust you. Thanks a lot. நானும் உங்களை நம்புறேன். Okay. Okay. The meeting is over. We'll meet later. Thank you. யானை யானை அம்பாரி யானை, யானை யானை அம்பாரி யானை, யானை யானை அம்பாரி யானை. அழாதடா செல்லம், சிச்சுக்கண்ணா. டே கார்த்தி, கார்த்தி என் கண்ணு இல்ல கார்த்திகேயா. டேய் கார்த்திகேயா, அழாதடா 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 கார்த்திகேயா. டேய் கார்த்திகேயா, அறிவு கெட்டவனே, மூட கெட்டவனே கார்த்திகேயா. டேய் 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 முட்டாள் கார்த்திகேயா. தரித்திரம் பிடிச்ச குடும்பத்துல பிறந்த கார்த்திகேயா. என்னடா என்னடா சொன்ன? டேய் கார்த்திகேயா, அறிவு இருக்கா மூளை இருக்கான்னு கேக்குறியா? என்னடா முட்டாள் கார்த்திகேயா, தரித்திரம் பிடிச்ச கார்த்திகேயன்னு சொன்னேன், அது மட்டும் உன் காதுல விளையா? அப்படி நீங்க அப்பா அடிக்கலாம். என்ன பேசாத தெரியுமா உனக்கு? வேணே என்ன வெறுப்பேத்துறதுக்காக பேசுறான். கார்த்திகேயன் யாரு தெரியுமாடா உனக்கு? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உன்ன மாதிரி அண்டாட காட்சி நினைச்சியா? அவர் எப்படி வாழ்ந்தவர் தெரியுமா? அவர் பேரை சொல்லி என்ன கேவலப்படுத்துறியா? நான் ஒண்ணு உங்க புருஷனை கேவலப்படுத்தல. என் பேரனுக்கு கார்த்திகேயன் பேர் வச்சோம். பேரை சொல்லி கூட கொஞ்சம் கூடாதம்மா. கேட்டீங்களா? அவர் ஒண்ணு மாமா திட்டல, அவர் பேரன் தான் திட்டினார். அது வேற ஒண்ணும் இல்லங்க, எங்க செல்வராணிக்கு உங்க பேரை வச்சோம்ல, அதனாலதான் அவங்க குழந்தைக்கு உங்க புருஷன் பேரை வச்சிருக்காங்க போல இருக்கு. இது பாருமா, உங்களுக்கு முன்னாடி நாங்க பேர் வச்சாச்சு, எங்களை பார்த்துதான் நீங்களே பேர் வச்சிருக்கீங்க. நாங்க ஒண்ணு உயிரோட இருக்கும் போது சாகடிச்சிட்டு செத்ததுக்கு அப்புறம் பாசமா இருக்கிற மாதிரி ஒண்ணு நடிக்கல. என்னடி சொன்ன? என்ன அடிக்க போறீங்களா? அடிங்க. அத்தை, என்னடா சொல்ல போற? அவ உங்க மக இல்ல, என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்ல போற அதானே? ஆமான்னு சொல்லுங்க. எப்படிடி எப்படிடி இப்படி மாறிட்டீங்க?
எல்லாரும் மாறிட்டீங்கடே. நீ என் மக இல்ல இவன் பொண்டாட்டின போன அன்னைக்கே நீ முடிவு பண்ணிருந்தா நீ எங்கடி இருந்திருப்ப? அவன் என்னடி ஆயிருப்பா? யோசிச்சு பாத்தியா? மறந்துட்டியாடி? எல்லாத்தையும் மறந்துட்டியா? இதே இன்னும் எவ்வளவு நாளைக்கு சொல்லிட்டு இருப்பீங்க? என்னமோ நீங்க மட்டும் தான் பண்ண மாதிரி பேசுறீங்க. எல்லா தாயும் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவாங்களோ அதான் நீங்களும் பண்ணீங்க. புதுசா அதுவும் பண்ணிடல. உங்க அத்தை அந்த குடும்பத்துக்கு அகைன்ஸ்ட் ஆயிட்டாங்க. நீ ஒன்னும் கவலையே படாத. இந்த மொத்த வீடும் உனக்கே உனக்கு தான். பேசுடே, பேசு. போச்சு, எல்லாமே போச்சு. இந்த வீட்டுல இருந்த நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போச்சு. எது எது இருக்கணுமோ அதெல்லாம் போய் எது எது இருக்க கூடாது அதெல்லாம் வந்துடுச்சு. ஆனா நீ எல்லாம் இப்படி பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. பிள்ளைங்க என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் தாங்குறவ தான் தாயின்னு சொல்லுவாங்க. அதனால தாண்டி நீ பேசுறதல்ல நான் தாங்கிக்குவேன். உன்னை பெத்த பாவத்துக்கு நான் தாங்கிப்பேன்டே. இந்த வழி உன்னை பெத்த பொண்ண அனுபவிச்சதை விட பெருசு இல்லடே. இனிமே நான் இங்க இருந்தா என் மரியாதை போயிடும். இந்த வீட்டை விட்டு வெளியே போனா இந்த குடும்பத்தோட மரியாதை போயிடும். அதனால தாண்டி நான் யோசிக்கிறேன். இந்த நிமிஷம் நான் கிளம்பி வெளியே போயிருப்பேன். உங்க மோத்திர முழிக்காம நான் இருந்துடுவேன். இருக்க முடியும். இவன் நேத்து வந்தவன், உன்னை ஏமாத்தனவன், உன்னை சந்தோஷமா வாழ வைக்காதவன். இவன் மேல உனக்கு இவ்வளவு பாசம் இருக்குல்ல, இவனுக்காக என்ன தூக்கி எறிஞ்சிட்டல. இவன் குடும்பத்துக்காக என்ன தூக்கி எறிஞ்சிட்டல. என்ன அவமானப்படுத்துறியாடே? சொன்னியே செத்ததுக்கு அப்புறம் அப்பா மேல பாசம் வச்சிருக்கிற மாதிரி நான் நடிக்கிறேன். உங்க அப்பா மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன்னு உங்க யாருக்கும் தெரிய வேண்டாண்டி. அது அவருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். அவருக்கு தெரியும் நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன்னு. செல்வியையும் நம்ம கூட்டிட்டு வந்திருக்கலாம். கோர்ட் முடிகிற வரைக்கும் உங்களை விட அவ டென்ஸா இருப்பா. அதனால்தான் அவளை வர வேண்டான்னு சொன்னாங்க. அவ பக்கத்துல இருந்தாலே எனக்கு 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 அது ஒரு தனி தைரியம் தான். உங்களை கூண்டுல ஏத்தி விசாரிப்பாங்க. செல்வி என் பக்கத்துல இருந்தா எனக்கு தைரியமா இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவளை பக்கத்துல நிக்க வைக்க மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. என்ன மாப்பிள்ள அது? நான் என்னமோ விவரம் தெரியாத பச்சை குழந்தை மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. அத்தை, நீங்க பச்சை குழந்தை தான். உங்களுக்கு விவரம் தெரியல. டாக்டர் தொழில் மட்டும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு இன்னும் உலகம் தெரியல அத்தை. கோர்ட்ல ஏதாவது உளறிடுவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. எனக்கும் தான் பயமா இருக்கு. நீங்க எதுக்கும் பயப்படாம நான் வீட்டுல சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லுங்க. உங்களை மாமா சார் கடத்தல,
அதை சொல்லணும், அவ்வளவுதான். அது அவர் கடத்தினதா தானே நான் சொல்லியிருக்கேன். இப்ப மாத்தி சொல்லணும், அவ்வளவுதானே. நான் தான் உங்களுக்கு வீட்டுல சொன்னேனே, எத்தனை தடவை சொன்னேன். அதை ஞாபகத்துல வச்சுட்டு சொல்லுங்க, அவ்வளவுதான். செல்வியை கடத்தி வச்சிருக்கேன்னு அந்த நல்ல தம்பி போன் பண்ணி நான் போனேன்ல. ஆமா, பதறி போய் போனீங்க. அந்த ரவுடிங்க கூட என்ன கொல்ல பார்த்தாங்களே. ஆமா, பார்த்தேன். நீங்க பாத்தீங்களா? நீங்க தான் சொன்னீங்களே, கொல்ல பார்த்தாங்கன்னு நீங்க சொன்னீங்களே. அத நான் கோர்ட்ல சொல்லிடுவா. அதெல்லாம் சொல்ல வேணாம் அத்தை. நல்ல தம்பிய மாமா சார் பாத்துக்குவாரு. செல்விக்கு ஒன்றும் ஆகாம நான் பாத்துக்குவேன். நீங்க கவலைப்படாதீங்க. நான் சொல்லி கொடுத்ததை மட்டும் பயப்படாம மறக்காம நீங்க கோர்ட்ல சொன்னா போதும். சரியா? சரி. சரோஜினி, சரோஜினி, சரோஜினி. Yes, proceed. இவர் தான் கடத்தினாருன்னு சொன்னீங்க. டிஜிபி ஒய்ஃப் கொலைக்கு இவருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொன்னீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா? இருக்கு. உங்களை எங்கே கொண்டு அழைச்சு வச்சிருந்தாங்கன்னு அப்ப கேட்டதுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எங்கே வச்சிருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்ல. சரி, தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்களா? இல்ல. ஏன் முயற்சி பண்ணல? அவர் என்னை கடத்தவே இல்லை. கடத்துறதுக்கு அவசியமே இல்லை. அம்மா, இந்த பாருங்கம்மா, அவர் தான் கடத்தினாருன்னு நீங்க தானே சொன்னீங்க. யுவர் ஆனர், நான் தான் சொன்னேன். அப்புறம் எதுக்கு மாத்தி சொல்றீங்க? அன்னைக்கு நான் இருந்த மனநிலையில அப்படி சொல்லிட்டேன். என்ன மனநிலையில இருந்தீங்க? ஒரு குழப்பத்துல இருந்தேன். நீங்க சொல்ற வேடிக்கையா இருக்குமா? என்ன மனநிலையில இருந்தாலும், என்ன குழப்பத்துல இருந்தாலும், புருஷன் தான் கடத்தினார்னு எந்த பொண்டாட்டியும் சொல்ல மாட்டாங்க. நீங்க அப்படி சொன்னதுனால உங்க புருஷன் ஜெயிலுக்கு போவார்னு உங்களுக்கு தெரியுமா, தெரியாதா? தெரியும். தெரிஞ்சு ஏன் அப்படி சொன்னீங்க? அதான் சொன்னேனே சார், குழப்பத்துல இருந்தேன்னு. செய்யாத தப்புக்கு புருஷனையே குற்றவாளி ஆக்குற அளவுக்கு உங்களுக்கு என்னமா குழப்பம்? சொல்லுங்க, ஏன் அப்படி மாத்தி சொன்னீங்க? அப்ப கேட்டிருந்தா சொல்லிருப்பேன். எதுக்காக அப்படி இருந்தேன்னு இப்ப எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, உங்க புருஷன் விஸ்வநாதன் உங்களை கடத்தல, பின்ன யார் உங்களை கடத்தினது? என்னை யாரும் கடத்தல. உண்மையை மறைக்கிறது கொலை குற்றத்துக்கு சமமானதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா நான் உண்மையை மறைக்கல. யுவர் ஆனர், என் கணவரும் நானும் சமுதாயத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கோம். பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க நாங்க. அந்யோன்யமா வாழ்ந்தவங்க. எவ்வளவு பெரிய குடும்பமா இருந்தாலும், எவ்வளவு அந்யோன்யமா வாழ்ந்தாலும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரத்தானே செய்யுது. குழப்பங்களும் வரும். சில விஷயங்களை வெளியில சொல்லவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு குழப்பம்தான் எனக்கும் அப்ப வந்துச்சு. அந்த மனநிலையில தான் நான் அப்படி சொன்னேன்.
உண்மையிலேயே என் கணவர் என்ன கடத்தல. இதுதான் உண்மை. உணவு இடைவேளைக்கு பிறகு இந்த விசாரணை தொடங்கும். அரசி செல்லம், அழாதம்மா அழாதம்மா. அம்மா வளையல் பாரு, அம்மா வளையல் பாரு பாரு. அழாதம்மா, அழாதிரி செல்ல குட்டி, அரசி செல்ல குட்டி, அழாத. பட்டு குட்டில அழாதிரி செல்லம். அதான பார்த்தேன். இதுங்க இப்படி நின்னா நீ அழாம என்ன செய்வ? இப்பதான் தெரியுது தூங்க குழந்தை ஏன் அழுதுன்னு. என்னடி க்ளோஸ் பண்ணனே முடிவு பண்ணிட்டியா? நீ அங்க பாக்காதமா, நீ பாக்காத. ஊர் உலகத்துல யாருமே பிள்ளை பெத்துக்காத மாதிரி இவன் மட்டும் அதிசயமா குழந்தைய பெத்துக்கிட்ட மாதிரி பிள்ளை இந்த கொஞ்சம் கொஞ்சரா. சரி சரி நில்லுங்க. இப்ப நீங்க என்ன பத்தி தானே பேசுனீங்க. இருமா, நான் ஒண்ணும் பேசலையேம்மா. இல்ல அவங்க ஏதோ பேசுனாங்க என்ன பத்தி. அவ ஒண்ணும் பேசியிருக்க மாட்டா. அவன் இன்னைக்கு மௌன வேறதான். யார் கண் பட்டதுன்னு தெரியல. என் குழந்தை வேற அழுதுட்டு இருக்கு. நீங்க போய் சொல்றீங்க. நீங்க என்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்க. இத பாருமா, அவளை பார்த்தா பேசுற மாதிரி தோணும், ஆனா பேசியிருக்க மாட்டா. பேசாத மாதிரி தோணும், ஆனா பேசியிருப்பா. ஏன்னா வாய் அப்படி. இருமா இருமா, போய் போய் சொல்றீங்க. நீங்க என்ன பத்தி தானே பேசிட்டு இருந்தீங்க. இல்லம்மா, சொன்னா கேளு. இருமா இருமா. இல்ல நீங்க போய் சொல்றீங்க. நீங்க என்ன பத்தி தான் பேசுறீங்க. இங்க பாருங்க பிரச்சனை. என்ன பத்தி வந்துட்டயா? குள்ளி வந்துட்டா. வர்ற அமாவாசை அன்னைக்கு இவ்வளவு பலி கொடுத்துற வேண்டியதுதான். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. இனிமே மிஸ்ஸே ஆகாது பாரு. ஆகக்கூடாதையா? பாருங்க, இதுங்கள பார்த்த உடனே குழந்தை வேற அழுது. வாங்க, நீ இதுங்க அப்பல இருந்து என்ன பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. என்ன பேசுனீங்க போ? நாங்க ஒண்ணு பேசல. இல்லையே, நான் வரும்போது என்ன பத்தி என்னமோ பேசிட்டு இருந்தீங்களே. ஆமாய்யா, நீதான் வீணா நமக்கு வர. எப்போ நான் பேசிக்கிறேன். இந்த பொண்ணு என்னடானா ஏன் முன்னாடி ஏதோ பேசுறேன்னு சண்டைக்கு வர. நீ வந்த உடனே நான் பேசுறேன்னு சண்டைக்கு வர. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இதோ பாரு, நாங்கெல்லாம் பேசுற மாதிரி தோணும், ஆனா பேசியே இருக்க மாட்டோம். ஒன்னும் பேசிருக்க மாட்டோம், ஆனா பேசுற மாதிரி தோணும். இது எங்க ஃபேமிலி ஸ்டைல். ஆமா. இல்ல நீ போய் சொல்றாங்க. அப்பல இருந்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அதுவும் நம்மள பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஏன் அப்பா? ஏய் கேளுங்க, நல்லா கேளுங்க. நீ பேசு. நீ என்ன இந்த பக்கத்துல கை வைக்கறாங்க. இதுங்க ரெண்டுல என்னையா பேச்சு? வாயா நம்ம உள்ள போலாம். ஏய் தீபா, நான் ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன்டியா. யோ, இது எங்க ஏரியா? நாங்க இங்க தான் நிப்போம். இது எங்க ஏரியா? நாங்க இங்க தான் நிப்போம். ஓஹோ, நிப்பியா? நில்லியா? நீ எவ்வளவு நேரம் நிக்கிறியோ அவ்வளவு நேரம் நாங்களும் நிக்கிறோம். பாக்கலையா? பார்க்கலாமா? பாரு பாரு. பாரு. டேய் மகனே, சிங்கக்குட்டி வாடா. அப்பா அப்பா வாடா. ஆள கூட்டா நாங்க நிப்போம். பாப்போ எவ்வளவு நேரம் நிக்கிறீங்க. நிப்போம். செல்வராணி, கொஞ்சம் வைத்து கலக்குற மாதிரி இருக்கு. அண்ணி, அவங்க போனா என்னையா? நான் நிப்பேன். நில்லு நில்லு. என்ன ஆச்சு? அண்ணி, நானும் வரேன் அண்ணி. டேய் மகனே, 6 மாசமா நீ குளிக்காத பழகி போதால கிடைச்சிருக்கு. அழாதம்மா, அம்மாக்கே வாந்தி வருது. அழாத. சரி, தொட்டில போடலாமா குழந்தைய? தொட்டில தூங்கு தூங்கு. அண்ணி, ஜோ 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 ஜோ. அண்ணி 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 அண்ணி. என்னடி ஆச்சு? மாமாடி, முடியலம்மா, என்னால முடியல. என்னடி ஆச்சு? இதுக்கு மேல வாந்தி எடுத்துன்னு வச்சுக்கோ, ஐயோ, வாய் வழியா குடலே வெளில வந்துரும். தாங்க முடியலடி. ஏண்டி, குடும்பமா அது? ஐயோ, குளிக்கதான் மாட்டேந்துங்க. அட்லீஸ்ட் பல்ல கூடவா வளர்க்காதுங்க. பக்கத்துல நிக்க முடியலடி. நாத்த கூட தாங்க முடியல. எனக்கே கொமட்டிட்டு வந்ததா நீ? அதான் நானே ஓடி வந்துட்டேன். நீயும் வந்து எடுக்கணுமா? வேணாம், இப்ப பரவாயில்ல. இவ்வளோ கலபோரம் நடக்குது, எங்கயாவது கொஞ்சம் அசைவு இருக்கா பத்தி அவங்க அம்மாவுக்கு? சரி வாங்க, நீ கீழே போலாம் வாங்க. ஐயோ, அந்த குடும்பத்துக்கு நடுவுல நான் வர மாட்டேன். நீ போ.
ஐயோ அந்த அழுக்கு போயிருக்கும், நீங்க வாங்க போலாம். வாங்கன்னு சொல்றேன்ல, நான் இருக்கேன், நீங்க வாங்க, நான் பாத்துக்கிறேன், வாங்க. இந்த ஊரே விரட்டுவேன். எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச சமையல் தான். ஐயோ செல்வராணி ஐயோ என் மாமியார் வீட்டு சொத்து இப்படி பாழா போதே, கேட்க யாருமே இல்லையே, நடக்கிற கூத்த பாருங்க. என்னடி சொன்ன? நான் ஒண்ணும் சொல்லலையே. அது எப்படி என் புருஷன் சாப்பிடும்போது சொல்ற? நீங்க சாப்பிடுங்க. உன் புருஷன் சாப்பிட்டா யாருமே பேசக்கூடாதா? வீடே அமைதியா இருக்கணுமா? உன் புருஷன் பெரிய மகாராஜாவா? அப்போ என் புருஷன் வேலை வெட்டி இல்லாதவரு சொல்றியா? நான் சொல்லணும்னு அவசியம் இல்லடி, எல்லாருக்குமே தெரியும் உன் புருஷன் வேலை வெட்டி இல்லாதவன் தான். ஐயோ மங்கா கொஞ்சம் நீங்க கொஞ்சம் வாய மூடி சும்மா இருக்கீங்களா? என் புருஷன் கை விடுறீ. இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? என்னடி ஓவரா வந்து நான் பேச பேச திரும்ப பேசிட்டு இருக்கேன். பெரிய ஒழுங்கான குடும்பமாடி உண்டு. உங்க அப்பா உடுக்க அடிக்கிறவன், உங்க அம்மா வாயாடி, ஓட்டா குறைக்க உங்க அண்ணன் இருக்கானு. எவ்வளவு நாள் ஆச்சோ, பல்லும் விளக்க மாட்டேன்றான், குளிக்க மாட்டேன்றான். எங்க அண்ணிய பாத்துக்கோடி, உங்க அண்ணனால வாந்தி எடுத்துட்டு வந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் போயிருந்தா என் குடல்லாம் வாய் வழியா வந்திருக்குமே. நாத்தம் எப்படி இத்தனை வருஷமா அந்த நாத்தம் புடிச்சவன உங்க குடும்பத்துல வச்சிருக்கீங்க? நீ நாத்த குடும்பம், நீ நாத்த குடும்பம். அண்ணி நீங்க பேசாதீங்க அண்ணி, நீங்க ஒழுங்கான குடும்பம் தான். அப்புறம் உன் குடும்பத்தை பத்தி பேசுறேன். நீ என் குடும்பத்தை பத்தி பேசும்போது நான் உன் குடும்பத்தை பேசக்கூடாதா? அப்படியே உன் குடும்பம் சென்ட் சொல்லடி. இப்ப என் குடும்பத்தை நாத்து குடும்பம்னா உன் குடும்பம் நாத்து குடும்பம் தான். குடும்பத்தை பத்தி என்னங்க வேண்டாங்க. அப்புறம் பழைய மங்காவா பாக்க வரும், அவகிட்ட சொல்லி வைங்க. பழைய மங்காவா இந்த அம்மா பத்தி நம்ம பயந்துருவோம். என்னம்மா தூக்கம் வரலையா? மிஸ்டர் விஸ்வநாதன் உங்க கணவர் தானே? இதே கேள்வியை நீங்க பல தடவை கேட்டுட்டீங்க. நானும் அவர் தான் என் கணவர்னு பல தடவை சொல்லிட்டேன். எத்தனை தடவை கேட்டாலும் நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். சார், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. வேற ஏதாவது கேள்வி கேளுங்க. அம்மா, நீங்க பேசுற விதம் கோர்ட் அவமதிக்கிற மாதிரி இருக்கு. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. ஐம் சாரி யுவர் ஆனர். தேங்க்யூ மை லார்ட். உங்க புருஷன் தான் கடத்தினாருன்னு சொன்னீங்க. இன்னைக்கு அவர் கடத்தலைன்னு சொல்றீங்க. ஆனா டிஜிபி பால் குணசேகரோட மனைவி கொலைக்கு உங்க கணவருக்கும் தொடர்பு இருக்குன்னு நீங்க சொன்னது உண்மைதானே? அதையும் அதே மனநிலையில தான் சார் சொன்னேன். அப்ப குழப்பத்துல தானே இருந்தேன். அந்த கொலைக்கு இவருக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? எந்த கொலைக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கா இல்லையான்னு கேக்குறீங்க?
டிஜிபி பால் குணசேகர் மனைவி கொலைக்கும் உங்க கணவருக்கும் தொடர்பு இருக்கா இல்லையான்னு கேக்குறேன். அவருக்கு இந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்ல சார். டிஜிபி மனைவிய உங்க கணவர் மிரட்டினதாகவும் அவ ஆட்களை அடிச்சதாகவும் நீங்க தானே சொன்னீங்க. நான் டிஜிபி ஒய்ஃபை பார்த்ததே இல்லையே. டிஜிபி ஒய்ஃப்னு நீங்க தானமா சொன்னீங்க. அவன் என் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற நர்ஸ். காஸ்ட்லி மெடிசின்ஸ் எல்லாம் திருடி கொண்டு போய் வெளியில வித்துருக்கா. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ் அவளை கையும் களவுமா பிடிச்சி அடிக்க போயிருக்காங்க. என் ஹஸ்பண்ட் ஒர்க்கர்ஸ் தான் திட்டினாரு. அவளை மன்னிச்சு விட்டுட்டார். இப்படி எல்லாம் மாத்தி சொல்ல சொல்லி உங்க கணவர் சொன்னாரா? அவர் தான் ஜெயில்ல இருக்காரே சார். அவர் எப்படி என்ன மிரட்ட முடியும்? அவருடைய ஆளுங்க உங்களை மிரட்டினாங்களா? யுவர் ஆனர், அவங்க சொன்னதை மாத்தி மாத்தி சொல்றாங்க. அப்பாவி மாதிரி நடிக்கிறாங்க. பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க. சமுதாயத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்கன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டவங்க உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை சொல்லிட்டு இப்ப மறைக்கிறாங்க, மழுப்புறாங்க. கணவனை காப்பாத்துறதுக்காக எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. இவங்கள போலீஸ் கஸ்டடியில வச்சு விசாரிக்கிறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் யுவர் ஆனர். இல்ல இல்ல யுவர் ஆனர், நான் நடிக்கல. என் கணவர் மேல வீண் பழி போடுறதுக்கா டிஜிபி செந்தமிழரசி மேடம் தான் நடிக்கிறாங்க. யுவர் ஆனர், நான் நடிக்கல. இல்ல அவங்க தான் நடிக்கிறாங்க. இல்ல நான் நடிக்கல. கோட் டைம் வேஸ்ட். சரோஜினி, 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 சரோஜினி. சார் சார், என் வைஃப் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ப்ளீஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஏற்பாடு பண்ணுங்க. அவசரப்படாதீங்க. எது பண்ணணுமோ இந்த கோர்ட் பண்ணும். ஆபத்துக்கு உதவுற அபூர்வ சகோதரா வணக்கம். என்ன வேணும்? அடகு கடைக்கு எதுக்கு வருவாங்க? அடையும் வடையும் சாப்பிட்றதுக்கு வருவாங்க. அடகு வைக்கத்தான். இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையே. இப்ப பாத்துட்டல, இனி அடிக்கடி பாப்பேன். இல்ல, யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா வர சொல்லு. நான் நேர்மையானவன். இந்த பாரியா, நானும் நேர்மையா தான் இருந்தேன். ரிலையன்ஸ் அம்பானி மாதிரி இருந்தேன். நேர்மையா இருந்ததுனாலயே கேட்டேன். இப்போ ஒண்ணும் இல்லாம போய் உன் முன்னாடியே உட்காந்துருக்கேன் பாரு. உன்னை பார்த்தா நல்லவ மாதிரி தெரியுதே. ஏன் எதுக்கு நகையை அடகு வைக்கிற? அட நீ வேற குடிக்கணையா? 3 வேளையும் குடிக்கணும். குடிக்கணுமா? ஆமா. ஐயோ, கஞ்சி குடிக்கணுமியா? குடும்பமே பட்டினியா கிடக்கு. சரி, எவ்வளவு வேணும்? இந்த அப்படி சொல்லு. எவ்வளவு கொடுப்ப? அடகு வைக்க போறியா இல்ல விற்க போறியா? அடகு வச்சா எவ்வளவு கொடுப்ப? வித்தா எவ்வளவு கொடுப்ப? அடகு வச்சா 2000 ரூபாய், வித்தா 5000 ரூபாய். 2000, 5000. 5000 தான் பெருசு. அடமானம் வச்சா மீட்கவே முடியாது. வித்துட்டேன், வச்சுக்கோ. கரன்சி எடு. ஏய், வந்துட்டேன். ஏய், ஓடி வா. இங்க பாத்தியா என் பேரனுக்கு எல்லாம் சூப்பர். இந்த அப்படி தாத்தா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்து பாரு. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து பாரு. பாத்தியாடா? போட மாட்டேன். வர வேண்டிய வரட்டும், அப்புறம் தான் போடுவேன். வந்துட்டாங்கப்பா. பின்னால பாரு. பாரு, இங்க பாரு. உங்க மகளுக்கு போட்டது சாதாரண செயின், இது டாலர் செயின். பாத்துக்க. கோல்ட் கவரிங் செயின் வாங்கினதுக்கு இந்த பீத்தல். கவரிங் செயினா? ஏய், நாங்க கவரிங் ஃபேமிலி தான். மத்தவங்கள கவர் பண்ற ஃபேமிலி. கரெக்ட்டா? நீ போடுப்பா. சும்மா பேச போட தெரியுமா? பேரண்டி. ஐயோ, என் செல்லம் வடிதா என் பேரா. பேர ராஜா மாதிரி. கண்ணா, என்ன ஏதோ என்ன கலை? டேய், வகர் எரியுதா? ஏய், பாருடி, வகர் எரியுது உங்களுக்கெல்லாம். எங்க பாரு, செல்வராணி வந்து பாரு. என்ன கலை? உங்க அப்பா சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. அவர் ஏதோ பேய் ஓட்டி செயின் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னதெல்லாம் பொய்ன்ற மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு என்னமோ இந்த பணம் தப்பான வழியில வந்த மாதிரி தோணுது. ஆமாடி, எங்க அப்பா அத்தா செஞ்சு போட்டதே உனக்கு தப்பா தாண்டி தெரியும். வேணா கழட்டி தூக்கி எறிஞ்சிரு. கணக்கு வாடா. அப்பா இருப்பா, வரேன்.
போட்டியாப்பா? என் மருமக என்ன சொன்னா? ஒண்ணும் இல்லப்பா, இதை விட பெரிய செயினா போடணுமாமா. போட்டுருவோம். இன்னொரு சந்தர்ப்பம் வராமலா போக போகுது. எப்படி போடுவோம்ல? போடுப்பா, போடு. நம்ம இவனை அசைக்க முடியாது. சரி செல்லம். அழுவாதடா. அழுவாதடா செல்லம். இதை விட பெருசா போடுறேன்டா தாத்தா உனக்கு. அத்தை உடம்பு முடியலன்னா சொல்லுங்க, கோர்ட் அட்ஜென்ட் பண்ண சொல்லலாம். இல்ல வேண்டாம். I'm all right. Your Honor, Mr. விஸ்வநாதனோட வைஃப் டாக்டர் சரோஜினி இந்த கோர்ட்ல உங்க முன்னாடி விஸ்வநாதன் தன்னை கடத்தினதா சொன்னாங்க. இப்ப அதை மறுத்திருக்காங்க. அப்ப குழப்பமான மனநிலையில இருந்ததா சொல்றாங்க. அது உண்மை இல்ல. அப்ப தெளிவாதான் இருந்திருக்காங்க. இப்பதான் குழப்பமான மனநிலையில இருக்காங்க. உங்க ஹஸ்பண்ட் உங்களை ஏன் கடத்தினாங்கன்னு கேட்டப்ப முன்னாள் டிஜிபி பால் குணசேகரனோட மனைவி கொலையில என் ஹஸ்பண்ட் மேல எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. அதனால எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு பிரச்சனையாச்சு. எங்க நான் அவரை காட்டி கொடுத்துருவேங்கிற பயத்துல என்ன கொண்டு போய் அடைச்சு வச்சிட்டதாக அவங்க சொன்னாங்க. அதே கேள்விய இன்னைக்கு கேக்குறப்ப மழுப்புறாங்க, மாத்தி மாத்தி பேசுறாங்க, உளறாங்க. இப்ப தெளிவான மனநிலையில இருக்கிறேன்னு சொல்ற அவங்க தெளிவில்லாம பேசுறதுக்கு காரணம் மிஸ்டர் விஸ்வநாதன் அவங்க மனசை மாத்திருக்காங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். விஸ்வநாதன் தான் மனசை மாத்தினார்னு எப்படி சொல்றீங்க மேடம்? விஸ்வநாதனோட பொண்ணு செல்வி கம்ப்ளைண்ட் கொடுத்து சரோஜினி அவருக்கு எதிராக சாட்சி சொன்னாங்க. விஸ்வநாதனுக்கு ஜாமீன் கொடுக்காம ஜெயிலுக்கு அனுப்பிச்சது இந்த கோர்ட். அதே விஸ்வநாதனை அவருடைய மக செல்வியும் சரோஜினியும் ஜெயில போய் பார்த்திருக்காங்க. குற்றம் சுமத்தினவங்களே குற்றவாளிய போய் பார்த்திருக்காங்க. அது சட்டப்படி தப்புங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சார்? யுவர் ஆனர், சரோஜினி முதல் தடவையா விஸ்வநாதனை சந்திச்சப்போவே நான் வார்ன் பண்ணேன். நான் வார்ன் பண்ணதுக்கு அப்புறமும் மறுபடியும் போய் மிஸ்டர் விஸ்வநாதனை பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இப்படி முன்னுக்கு பின் மாறி மாறி பேசுறாங்க. மிஸ்டர் விஸ்வநாதன் ஜெயில வச்சு அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க என்னதான் மாறி மாறி பேசினாலும் பால் குணசேகரன் மனைவி கொலைக்கும் விஸ்வநாதனுக்கு சம்பந்தம் இருக்குங்கிறதுக்கு எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது. அதை இந்த கோர்ட்ல நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்க முடியும் யுவர் ஆனர். விஸ்வநாதன் ஹாஸ்பிட்டலுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வேன் சப்ளை பண்றவர் கோட்டூர் மணி. ஒரே நம்பர்ல பல வேன்கள் வச்சிருக்காரு. ஐ மீன் சீரியல் நம்பர் மட்டும் வேற வேற மாதிரி இருக்கும், வேன் நம்பர் மட்டும் ஒரே மாதிரி இருக்கும். அவருடைய வேன்ல ஒரு வேன் மோதி தான் டிஜிபி வைஃப் இறந்திருக்காங்க. ஒரே நம்பர்ல நிறைய வேன் இருக்கிறதுனால போலீஸுக்கு கன்ஃபியூஷன் வரும், கண்டுபிடிக்க முடியாதுன்னு விஸ்வநாதன் கோட்டூர் மணிக்கு சொல்லிருக்காரு. விஸ்வநாதன் மூலமா நிறைய வருமானம் வரதுனால கோட்டூர் மணி அவர் பிளானுக்கு சம்மதிச்சிருக்காரு. விஸ்வநாதனுக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறதுக்கு ஒரே சாட்சி கோட்டூர் மணி யுவர் ஆனர். உங்க முன்னாடி அவர் வாக்குமூலம் அளிக்கிறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். பெர்மிஷன் கிராண்டட். கோட்டூர் மணி, கோட்டூர் மணி, கோட்டூர் மணி. வணக்கம் ஐயா. டிஜிபி சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதான் யுவர் ஆனர். விஸ்வநாதன் என்கிட்ட பேசினாரு. நான் ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டேன், அது கொலைன்னு தெரியாம ஆக்சிடென்ட்னு நம்ப வைக்கணும், ஏதாவது பிரச்சனை வந்தா அந்த டிரைவரை நான் காப்பாத்துறேன்னு சொன்னாரு. அவரால் என் பொழப்பு ஓடுறதுனால நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஒரு டெட் பாடியை என் வேனோட வீலுக்கு அடியில போட்டு அந்த பாடி மேல என் வேனை ஏத்த சொல்லி அதை ஆக்சிடென்ட் மாதிரி நம்ப வைக்க சொன்னாரு. அந்த டெட் பாடி டிஜிபியோட ஒய்ஃபோடதுன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஆனா போலீஸ் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னை வந்து விசாரிச்சாங்க, நானும் உண்மையை ஒத்துக்கிட்டேன் யுவர் ஆனர். யுவர் ஆனர், இந்த சாட்சியை குறுக்கு விசாரணை செய்ய விரும்புகிறேன். பெர்மிஷன் கிராண்டட். Thank you யுவர் ஆனர். விஸ்வநாதன் இந்த விஷயத்தை உங்ககிட்ட எங்க வச்சு பேசினாரு? அவருடைய ஆபீஸ்லயா இல்ல ஹாஸ்பிட்டல்லையா? போன்ல பேசினாரு. அவரோட செல்போன்லயா? இல்ல பப்ளிக் போன்ல பேசினாரு.
பேசினது விஸ்வநாதன் தான் உங்களுக்கு தெரியுமா? அவர் பேசுறதா தான் சொன்னாரு. அவர் வாய்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அவர் குரல் மாதிரி வேற யாராவது பேசியிருக்கலாம் இல்லையா? சொல்லுங்க. அத பத்தி எனக்கு தெரியாது சார். நீங்க போகலாம். யுவர் ஆனர், விஸ்வநாத கம்பெனிக்கு பல வருஷமா இவர் வேன் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு கொலைய ஆக்சிடென்ட் நம்ப வைக்கிறதுக்கு அவர் போன்ல பேசுவாரா இல்ல நேரா பேசுவாரா? அதுவும் அவரோட செல்போன்ல இருந்து பேசாம, ஆபீஸ் போன்ல இருந்து பேசாம, பப்ளிக் போன்ல இருந்து பேசுவாரா? வேற யாரோ டிஜிபி மனைவியை கொலை பண்ணிட்டு பழைய விஸ்வநாதன் மேல போடுறதுக்காக பப்ளிக் பூத்ல இருந்து விஸ்வநாதன் மாதிரியே பேசி கோட்டூர் மணியை ஏமாத்திருக்காங்க. பேசினவரோட குரல் விஸ்வநாதன் குரல் மாதிரி இருந்ததுன்னு மணி சொல்றாரு. ஆனா உறுதியா சொல்லல. ஆகையால் என் கட்சிக்காரர் தான் கொலை செய்தார் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. போலீஸ் தரப்பிலிருந்து வேற எந்த சாட்சிகளும் இல்லை. ஆகவே என் கட்சிக்காரரை நிரபராதி என்று கூறி விடுதலை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். கோட்டூர் மணியின் சாட்சியத்தை வைத்து விஸ்வநாதன் தான் இந்த கொலையை செய்தார் என்பதை உறுதியாக சொல்ல முடியாது. இருந்தாலும் அவர்தான் கடத்தினார், அந்த கொலைக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று முன்பு கூறிய அவரது மனைவி டாக்டர் சரோஜினி முன்னுக்கு பின் பேசுகிறார். அவர் கூறுவதும் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. எனவே மேலும் ஆதாரங்கள் தருவதற்கும் சாட்சியங்கள் மூலம் நிரூபிப்பதற்கும் காவல்துறைக்கு மேலும் அவகாசம் அளித்து இந்த வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிடுகிறேன். இத்துடன் இன்று கோர்ட் முடிவடைகிறது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.